அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு. இன்றைக்கி பதிவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோங்க. இப்போது நீங்கள் ஒரு எங்கேயோ வெளி இடத்துல ஒரு 2-3 கிரவுண்ட் இடம் வாங்கிட்டீங்க. அது காம்பவுண்ட்லாம் போடணும், பாதுகாப்பு பண்ணணும், உடனே செய்யணும். அப்படின்னும் போது நம்ம அந்த கல் மண்ணெலாம் வச்சு கட்டுறதுன்றது நடக்காத வேலை. அதேமாரி கம்பி வேலி போட்டாலும் அந்த கம்பி வேலியும் அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்குமான்றது கேள்விக்குறி தான். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ஒரு 3 கிரவுண்ட் இடத்துல ஒரு 2.25 லட்ச ரூபா பட்ஜெட் ஆகுங்க. இப்போ நீங்கள் இந்த வேலி போடுறது மறுபடியும் வேறு எங்கன்னா இடம் வாங்கும்போது இந்த வேலியை அப்படியே கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் விஷயம். நீங்கள் அந்த 3 கிரவுண்ட் இடத்துக்கு வேலி போடுறீங்க பார்த்தீங்களா, இந்த வேலியை இன்னொரு இடத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இது ஈஸியான மெத்தடுக்கு இந்த போஸ்ட் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பட்ஜெட்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 கிரவுண்ட் இடத்துக்கு 2.25 லட்ச ரூபா மொத்த மெட்டீரியல் இன்க்ளூடிங் லேபர் உள்பட. இப்படி லேபர் உள்பட அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கு நீங்கள் அந்த இடம் ஏதாவது தேவைப்பட்டுங்கன்னா அந்த தொலைபேசி எண்ணை எங்கள் சேனலில் நாங்கள் கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் அந்த நம்பரை கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தூரம் ஒரு 3 கிரவுண்டுக்கு இந்த வேலை இப்போ இந்த வேலியோட வேலைங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா. அப்படி நடக்கிற வேலைக்கு அவங்களே ஆள் கூலி, நீங்கள் ஆள் கூலி எதுவுமே தேவையில்லைங்க. அவங்களே வராங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அப்படியே போட்டுட்டு கையோடு அதுக்கு இந்த போஸ்டெல்லாம் நட்டுட்டு அந்த போஸ்ட்டு கேப்பில் அருமையாக பூச்சி வேலை பண்ண மாதிரியே ஒரு காம்பவுண்டு சவர் வடிவமும் கொடுத்துட்றாங்க. அது என்னென்னா பார்க்க அழகாக இருக்கும். வெளிப்பக்கம் இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கல் இது போட்ட மாதிரி, அதாவது காம்பவுண்டு போட்ட மாதிரியே தெரியும். இப்படி அழகாக செங்கல் மாதிரி அடுக்கி வச்சிடுறாங்க. இது என்னென்னா உடையாமல் கொள்ளாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது இது நீங்கள் 4 அடியில் அப்படியே இந்த வளர்ந்து பாருங்கள், ஒன்றெல்லாம் உடஞ்சிலாம் போகாது பாருங்கள். நல்ல கனம். நம்ம விரல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு அகலம் இருக்குது. இந்த ஸ்லாபை அந்த கேப்பில் சொருகிடுவாங்க. எந்த இதில் தெரியுங்களா, இந்த காலம் போஸ்ட்டில் அந்த சந்தில் சொருகி கொடுத்துருவாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 3-4 வேலை தாங்க இவங்க பண்ணுறாங்க, சரிங்களா. இந்த பாருங்கள், இந்த காடியில் அந்த ஸ்லாபை கொண்டு போய் சொருவிடுவாங்க. இந்த பக்கம் 2 பக்கம் அந்த கேப் விட்டுறாங்க, இந்த இடைவெளி. அவங்களே அந்த மெஷர்மெண்ட்லாம் போட்டு நட்டு அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சடனாக ஒரு இடம் ஏதோ சில இடத்துல திடீர்னு பிரச்சனை, உடனே வேலி போட்டாகணும். நம்ம கம்பி வேலி போனோம்னா கூட அது நமக்கு சட்டு போட்டுன்னு வேலை ஆகாது. இது அப்படி இல்லை, காம்பவுண்டு சேரே போட்டுக்கலாம். ஆனால் இந்த காம்பவுண்டு சேரை பிரித்து மறுபடியும் நீங்கள் இன்னொரு இடத்துல பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு திருப்பி 2-3 தடவை சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த 3 கிரவுண்டு இடத்துக்கு உண்டான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி தான் உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா. எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் என்ன தேவைப்படுமோ அதை பயன்படுத்திங்க, சரிங்களா. நம்ம பசுமை பஞ்சாயத்து நோக்கம் என்ன தெரியுங்களா, என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதை உங்களுக்கு சொல்லுவோம். பசுமை பஞ்சாயத்துனா இயற்கையை பற்றியே பேசிகிட்டே இருக்கோம். ஊடால இந்த மாதிரி இந்த சின்ன விஷயங்கள்லாம் சில பேர் தெரியாதுங்க. அப்போது யோசிக்கும் போது டக்குன்னு நம்ம பதிவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஐடியா பண்ணி இதை மாதிரி போஸ்ட்டு போட்டுக்கலாம், சரிங்களா. அதனால தான் இன்றைக்கி இந்த வேலி போடுற இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க, தேவைப்படாதவங்க இது மாதிரி இருக்குன்ற விஷயத்தை தேவைப்படுறவங்க கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.